84 டேஸ் ரீடிங் சேனலில் நம்ம 75ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் த ஹிடன் லைஃப் ஆஃப் ட்ரீஸ். இந்த புத்தகம் பீட்டர் வோல்பன் இவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் மரங்களை பற்றியது. மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் மரம் எப்படி இருக்குது, இது இந்த மாதிரியான மரம், இப்படிப்பட்ட மரம் அப்படின்ற மாதிரி வெறும் டிஸ்கிரிப்ஷனாக மட்டும் இல்லாமல் அந்த ஹிடன் லைஃப், மரங்கள் அப்படின்றது என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணும், அது எந்த மாதிரி ஃபீல் பண்ணும், இன்னும் சொல்லப்போனால் அது எந்தெந்த வகையில எல்லாம் இந்த இயற்கையோட ஒன்று இருக்குது, எப்படி எப்படியெல்லாம் இந்த மரம் இந்த பூமியில் பற்றி இருக்கு அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். பீட்டர் அவங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தவர். ஸோ அவர் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது அவர் கவனித்த நிறைய விஷயங்களை தொகுத்து தான் இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது மரங்கள் அப்படின்றது அதுங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷனை வச்சுருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அப்படியே மனசெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா, இவ்வளோ விஷயங்கள் இவங்க செய்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இப்போது எந்த இடத்துல தண்ணி இருக்குது, அந்த தண்ணி இருக்கிற இடத்த எப்படி வேர்கள் கண்டடையுது அப்படின்றது, அதே மாதிரி சத்து குறைபாடு இருக்கிற ஒரே மாதிரியான மரங்கள் தங்களுக்குள்ளே எப்படி நியூட்ரிஷனை பகிர்ந்துக்குது அப்படின்றதா இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ தனக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு இருக்கிற அந்த சேஃப்டி மெக்கானிசம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும். ஒரு சில மரங்களை நிறைய விலங்குகள் சாப்பிடுது அப்படின்றதாலேயே, அந்த இலைகளை சாப்பிடுது அப்படின்றதாலேயே அந்த இலைகளை ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு இலையா மாத்துறதுக்கான சக்தி அந்த மரத்துக்கு இருக்குது. ஸோ இயற்கையில தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக பல தகவமைப்புகளை மரங்கள் செஞ்சுக்குது அப்படின்றதும், ஒரு மரத்தை காப்பாத்துறதுக்கு இன்னொரு மரம் எப்படி உதவி செய்யுது அப்படின்றதையும், அவங்க ஒரு சமூகம் மாதிரியே தான் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்றதையும் ரொம்ப அழகா இந்த புத்தகம் பேசியிருக்கு. எல்லாருமே கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த புத்தகத்துல இருக்கு. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இதை படிக்கும்போது ஒரு புது உலகத்தை நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காரு. சில சயின்டிஃபிக் விஷயங்களை கொஞ்சம் மக்கள் மொழியில் புரியணும் அப்படின்றதுக்காகவும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறதுக்காக சில விஷயங்களை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியும் சொல்லியிருக்காரு. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகம் படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படிச்சுட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.